இந்த நேரத்துலதான் பண்ணணும், இது ராகு காலம் வந்துருச்சு, இப்போ போய் விளக்கேத்திரியே, ஏன் ராகு காலத்துக்கு முன்னாடியே விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். ஆக இறைவனை பொறுத்தவரை எல்லா நேரமுமே இறைவனுக்குள் அடக்கம் என்பதால் இறை வழிபாட்டிற்கு ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்ற ராகுகாலம் யமகண்டம் பார்க்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இந்த ராகு காலம் யமகண்டம் எல்லாம் இந்த மனிதர்களாகிய நமக்குத்தானே தவிர இறைவனுக்கு கிடையாது. இறை பூஜை என்று வரும்பொழுது சுவாமிக்கு ஒரு பூஜை பண்றோம், சுவாமிக்கு ஒரு விளக்கேத்துறோம் சொன்னா அதுல ராகு காலமோ யமகண்டமோ எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வீட்டு பூஜை அறையில் மட்டுமல்ல, நம்ம ஒரு கோவில்ல போய் விளக்கேத்துறோம்னு சொன்னா கூட எங்கே இறைவனை வழிபட்டாலும் அங்கே நாம் இது நல்ல நேரமா, இந்த நேரத்துல ராகு காலம் போயிட்டு இருக்கே, இப்ப போய் நான் விளக்கேத்தலாமா, இது யமகண்ட நேரமா இருக்கே, இப்ப நான் விளக்கேத்தி சுவாமி நமஸ்காரம் பண்ணலாமா என்கின்ற சந்தேகமே தேவையில்லை. என்னால் இறைவனை பொறுத்தவரை எல்லா நேரமுமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைதான். எல்லா நேரமும் எல்லா காலமும் இறைவனுக்குள் அடக்கம் என்பதால் சொல்கிறோம். ஆக நாம் இறை வழிபாட்டிற்கு ராகுகாலம் யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல எப்படி சொல்லி இருப்பான்னு சொன்னா, இந்த துர்க்கைக்கு விளக்கெழுத்தும் போது நீ செவ்வாய்க்கிழமையில ராகு கால நேரம் இந்த 3 நாள்ல போய் விளக்கேற்றி வழிபடும், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். வெள்ளிக்கிழமையில ஒரு 10:12 போய் விளக்கேற்றி வழிபடுங்கோ, ஞாயிற்றுக்கிழமையில சாயங்காலம் 4:06 போய் விளக்கேற்றி வழிபடுங்கிற மாதிரி சொல்லி இருப்பா. இந்த ராகுகால பூஜையை விசேஷமான பலனை தருவதாக ஒரு சிறப்பு பரிகார பூஜைக்காக சொல்லி இருப்பார்களே தவிர இந்த நேரத்துலதான் பண்ணணும், இது ராகுகாலம் வந்துருச்சு, இப்போ போய் விளக்கேத்திரியே, ஏன் ராகு காலத்துக்கு முன்னாடியே விளக்கேத்தி நமஸ்காரம் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காக சொல்கிறேன். ஆக இறைவனை பொறுத்தவரை எல்லா நேரமுமே இறைவனுக்குள் அடக்கம் என்பதால் இறை வழிபாட்டிற்கு ராகுகால யமகண்டம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ராகுகால யமகண்டம் மட்டும் இல்ல, திடீர்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, நான் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு போலான்னு இருக்கேன், அந்த கோவிலுக்கு போறலான்னு நான் பிளான் பண்ணி நான் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டேன், ஆனா காலண்டரை பார்த்தா நீங்க அஷ்டமின்னு இருக்கு, அஷ்டமியில போய் நான் சுவாமி நமஸ்காரம் பண்ணலாமாங்கிற மாதிரி சந்தேகம்லாம் வரும். தாராளமாக நமஸ்காரம் பண்ணலாம். இதுல ராகுகால யமகண்டம் போக இந்த சந்தேகத்தையும் தீர்த்துடலாங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் எல்லாமே மனிதர்களாகிய நமக்குத்தானே தவிர இறைவனை பொறுத்தவரை அஷ்டமி நவமி பிரதமை எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக இருந்தாலும் காலையில வீட்டுல முன்னோர் வழிபாட்டினை முடித்துவிட்டு அன்றைய தினமே மாலை பொழுதிலே சென்று நாம் தாராளமாக இறை வழிபாட்டினையும் மேற்கொள்ளலாம். அவ்வளவு ஏன், அமாவாசை நாள் அன்றைக்குத்தானே அங்காள பரமேஸ்வரிக்கு ஊஞ்சல் உற்சவத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் தெரியுமா? அமாவாசை அன்னைக்கு பார்த்தோம் இந்த மேல்மலையனூர் ஆலயத்துல அவ்வளவு அபரிமிதமான கூட்டம் என்பது இருந்து கொண்டிருக்கும். அப்போ அங்கேயே அமாவாசையை பார்க்கலையா அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லை. அமாவாசை அன்னைக்கு முன்னோர் வழிபாடு பண்ணணுங்கிறது நம்முடைய மரபிலே இருக்கக்கூடிய விஷயம். அதை நாம் வீட்டிலே பின்பற்றிவிட்டு உடனடியாக நாம் ஆலயத்திற்கும் செல்லலாம் என்பதற்காக அதனை உதாரணமாக சொல்கிறேன். ஆக இறை வழிபாட்டினை பொறுத்தவரை அங்கே நாள் நட்சத்திரமோ நல்ல நேரம் என்பதோ எதுவுமே கிடையாது. நினைத்தால் இறைவனை வழிபட்டு விட வேண்டும், அவ்வளவுதான். வீட்டு பூஜை அறையிலே விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதிலே ராகு காலமோ யமகண்டமோ எந்த வேலையை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு துர்முகூர்த்தம்னே வச்சுப்போமே, அது குறிப்பாக நல்ல நேரமே இல்லைன்னு நமக்கு படுறது, நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு சஞ்சலம்ங்கிறது வந்துட்டு இருக்குன்னு சொன்னா, இந்த நேரம் என்ன இன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு சரியா இல்லையா, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா உடனே எழுந்திருக்க வேண்டியது, முகம் கை கால்களை அலம்ப வேண்டியது, நேரா போய் சுவாமி ரூம்ல போய் விளக்கேற்றி வழிபட வேண்டியது. அது ராகு காலமா இருந்தாலும் சரி, யமகண்டமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையே தேவையில்லை. நம்ம காலை மாலை இருவேளையும் சுவாமி விளக்கேற்றி வழிபடுறோம். திடீர்னு மத்தியான நேரம் திடீர்னு மனசுக்குள்ள ஒரு பயம்ங்கிறது வர்றது. அந்த பயம் காரணமில்லாத பயம்ங்கிறது நமக்கே புரியுறது. பக்கத்தாத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, அதே மாதிரி இன்சிடென்ட் நம்மாத்திலேயே நடந்துருமோன்னு ஒரு பயம்ங்கிறது வர்றதுன்னு வச்சுக்கோமே, அந்த மனசஞ்சலம், அந்த சஞ்சலத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று சொன்னால் உடனே என்ன பண்ணணும், அந்த நேரம் ராகு காலமோ யமகண்டமோ அதை பத்தி கவலையே இல்லை, நேரா எழுந்து முகங்கை கால் அலமிண்டு
பூஜை ரூமுக்குள்ள போக வேண்டியது, அப்படியே அங்க சுவாமி சன்னதியில் விளக்கை ஏற்ற வேண்டியது, விளக்கேற்றி வழிபட வேண்டியது. இறைவா, காரணம் இல்லாமல் என்னுடைய மனமானது சஞ்சலப்படுகிறது, இது போன்ற துன்பங்களிலிருந்து என்னை நீ காப்பாயாக என்று சொல்லி அந்த நேரத்திலே அப்படியே வழிபட வேண்டியது. விளக்கேற்றி வழிபடுவதற்கு ராகு காலம், யமகண்டம், எந்த குளிகை நேரமோ எதை பற்றியுமே கவலை இல்லை. அதே போல்தான் விசேஷமான ஆலயங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அந்த நாள் அஷ்டமியோ, நவமியோ, பரணியோ, கிருத்திகையோ அது பற்றி எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அனைத்துமே மனிதர்களாகிய நமக்குத்தான். நம்ம வீட்டுல ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்த போறோம்னு சொன்னா, ஒரு கல்யாணம் பண்ண போறோம்னு சொன்னா, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போறோம்னு சொன்னா, அப்பதான் நம்ம அந்த நாள்ல அஷ்டமி நவமி எல்லாம் இருக்கா, அந்த முகூர்த்தத்துல ராகு காலங்கிறதெல்லாம் கிராஸ் ஆறதாங்கிறது அப்பதான் பார்ப்போமே தவிர, பொதுவாக வீட்டிலே விளக்கேற்றி வழிபடுவதற்கோ அல்லது இறை வழிபாடு செய்வதற்கோ இது போன்று நாள் நட்சத்திரங்களோ நல்ல நேரத்தையோ எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்பொழுது நாம் நினைக்கிறோமோ அப்பொழுதே இறை வழிபாட்டினை உடனடியாக மேற்கொள்ள வேண்டியது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.